Hi friends, welcome to Maha's channel, Maha Be Positive. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஷாப்பிங் ஹாலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ அதோடைய ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான ஜேடிமி, இது வந்து சம்திங் என்னது உனக்கும் வேணுமா? என்ன வேணும் உனக்கு? ஊருக்கா வேணுமா? சரி ப்ரூ ஜேடி, இன்றைக்கி என்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நான் வந்து வாங்கினதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். பபிள் ட்ராப்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான பபிள் ட்ராப் இருக்குது. உள்ள எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு? ஏகப்பட்ட குட்டி குட்டி பேக் நிறைய இருக்குது. ஸோ இதை டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ வந்து என்ன வாங்கியிருக்கோம் இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக்கிள் காம்போ வாங்கியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப க்யூட் பாக்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸ் எல்லாம் காட்டிடலாம். ஒவ்வொரு பாக்ஸாக 2, 3, 4, 5, 6, 7, 8 காம்போ இருக்குங்க. 8 பிக்கிள்ஸ் இருக்குது இதுக்குள்ளார. ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வந்து ரொம்ப பெரிய பெரிய பாட்டிலில் வாங்குவோம்ல பிக்கிள், அப்போது வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பாதியிலே ஒரு மாதிரி வந்து ஒருவேளை இந்த ஸ்பூன் மாற்றி போடுறதுனாலையோ என்னவோ தெரியல வீணாக போயிடும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து டேஸ்ட் பிடிக்காமல் போயிடும். எதுக்கடா ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னு இருக்கும். சின்ன பாக்கெட்டாக வருங்களோ அது வாங்கினாலும் நமக்கு அந்த குவாலிட்டி இருக்காது. ஸோ அதனால் இந்த ட்ரையல் பேக் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே இதுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒரு சில பிக்கிள் லவ்வர்ஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில்லி பிக்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து பரோட்டாலாம் சாப்பிடுவாங்கள்ல, பரோட்டா, ஈவன் சோலே, அதுக்கப்புறம் ராஜ்மா சாவல், இந்த மாதிரி எது சாப்பிட்டாலுமே அதில் வந்து சில்லி பிக்கிள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து சில்லி பிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி பிக்கிள்லேயே வந்து 2 பிக்கிள் கொடுத்துருக்காங்க. ரெட் சில்லி பிக்கிள் அண்ட் க்ரீன் சில்லி பிக்கிள் நல்லாயிருக்கும் அது. இது வந்து கார்லிக் பிக்கிள். என்னோடய பையனோட ஃபேவரட் வந்து கார்லிக். ஸோ லெமன் பிக்கிள். இது வந்து இம்லி கூடு சட்னி. அதாவது கூடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க வெல்லம். அதாவது இம்லினா புளியும் வெல்லமும் போட்ட ஒரு சட்னி. இதை வந்து நம்ம வந்து சமோசா கூடையும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி கூட சாட் ஐட்டம்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு பிக்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க. அம்லா முராபானா நெல்லிக்காவை வந்து இந்த இதில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, காரமாகவும் சாப்பிடுவாங்க. அது மாதிரி இனிப்பு போட்டு இனிப்பு நெல்லிக்காய்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி அமலாவை பண்ணியிருக்காங்க. அமலானா நெல்லிக்காய். அது அடுத்து மேங்கோவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வந்து சுண்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது என்ன புதுசாக இருக்க மாதிரி இருக்குது, என்னென்னு பார்க்கணும். அது அடுத்தது வந்து பஞ்சாபி மேங்கோ பிக்கிள். ஸோ இது வந்து பஞ்சாபி ஸ்டைலில் செஞ்சுருக்க மேங்கோ பிக்கிள். அங்கே வந்து நார்த் இந்தியாவில் வந்து பிக்கிளில் வந்து மஸ்டர்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு நார்த் இண்டியன் பிக்கிள் டைப் மாதிரி தான் இருக்குது. சவுத் இந்தியா மாதிரிக்கே இல்லை. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நார்த் இந்தியன் டைப்பான பிக்கிள் மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கேன் ஓப்பனர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். நம்ம கூல் ட்ரிங்க்லாம் யூஸ் பண்ணணும் இல்லையா, ஓப்பன் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ பிக்கிள் வந்து செம வாசமாக இருக்குது. இது வந்து ஏன் அப்படின்னா இது வந்து பஞ்சாபி பிக்கிள்.
ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம இது பண்ணி திருப்பி நம்ம வந்து போட்டுக்கலாம் முடிக்கலாம். இது வந்து பஞ்சாபி மேங்கோ பிக்கிள் மஸ்டர்ட் ஆயில் வச்சு பண்ணியிருக்கு. இதில் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிக்கிளுமே ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் தீதி அப்படிங்கிறது தான் அதோட பிராண்டு. ஃபார்ம் தீதினா, ஃபார்ம்னா நமக்கு தெரியும் வயல், தீதினா ஹிந்தியில் வந்து அக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ தீதி அக்காவை தான் தீதின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னுடைய வயலில் இருக்கிற அக்கா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பயங்கர ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லாரும் பிடிக்கிறதா. நாங்கள் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸும் நிறைய பண்ணுவேன். அதே சமயம் நார்த் இந்தியன் ஐட்டம்ஸும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இது. இதோடைய மெயின் விஷயமே இதோடைய ப்ரைஸ் தான். 450 ருபீஸ். இந்த எல்லாமே 8மே வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகே, தனியாக வச்சிடலாம். அடுத்து இதில் மஸ்டர்ட் ஆயில் இருக்குது. ஸோ எதில் ஆயில் இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மஸ்டர்ட் ஆயில் இருக்குது. சில்லி எப்படி இருக்குது பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஜெடிமி, நீ டேஸ்ட் பண்ணுறியா? பிக்கிள் வேணுமோ? டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து வைப்போம். இது ரெட் சில்லி பிக்கிள். இது வந்து கார்லிக். இது வந்து அம்லா. எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து லெமன் பிக்கிள். லெமன் பிக்கிள் பார்க்கவே ரொம்ப அப்படியே பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்து மேங்கோ. இது ஒரு சிலது வந்து ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே நார்த் இந்தியாவில் ஒரு சிலதுக்கு வந்து இந்த பரோட்டாலாம் இருக்கு இல்லையா, ஆனியன் பரோட்டா, காலிஃப்ளவர் பரோட்டாக்கெலாம் இது மாதிரி ஸ்வீட்டாகவும் சாப்பிடுவாங்க. இது வந்து இம்லி. இது கண்டிப்பாக வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்லி. ஸோ சில்லி வந்து ஒரு முழு சில்லியவே எடுத்துருவோம். சில்லி தான் இருக்கவே பயங்கர அரோமா அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது சில்லி. இது வந்து பஞ்சாபி மேங்கோ பிக்கிள். ஸோ இதையும் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நிறைய பஞ்சாபினாவே பார்த்திங்கன்னா சோம்பு போட்டிருப்பாங்க, அப்புறம் கடுகு, வெள்ளை கடுகு இருக்கும், வெந்தயம் இருக்கும், எல்லாம் முழுசாக இருக்கும் பஞ்சாபியோட மேங்கோ பிக்கிளில். ஸோ இப்போ எல்லாமே வச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனியாக நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து லெமன் பிக்கிள். எம் சூப்பராக இருக்குது லெமன். இது வந்து ரெட் சில்லி. சூப்பராக இருக்குது. இது வந்து கார்லிக் நான் சாப்பிட மாட்டேன். பையனை கொடுத்தா இது பண்ணோம், டேஸ்ட் பண்ணோம். இது வந்து மேங்கோ பிக்கிள், நல்லாயிருக்கு. இது வந்து அந்த இம்லி. வேறு லெவலில் டேஸ்ட்டு. இன்னொரு தான் சாப்பிடலாம் போல இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது என்னது, மேங்கோவா? இதுதான் வந்து பஞ்சாபி மேங்கோ. இது நிறைய சாப்பிட்ருக்கேன் நான். ஸோ அடுத்து க்ரீன் சில்லி. சூப்பர். என்னோடய ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்லி, லெமன்,
வேறு லெவலில் இருக்குது. அடுத்து வந்து இந்த மேங்கோ, அடுத்து இந்த பஞ்சாபி அண்ட் க்ரீன் சில்லி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பிக்கிள் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு காம்போ அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும், பாகக்காய் வேணும், வேறு ஏதாவது வெஜிடபிள் வேணும்னா கூட வாங்கிக்கலாம். எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபார்ம் தீதி அப்படிங்கிறது வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற கிராமத்து லேடிஸ் இருக்காங்களே, அவங்க வீட்டில் செய்கிற பிக்கிள், ரொம்ப ஹோம்மேட் பிக்கிள்னாவே அதோடைய டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதாவது வந்து ஆயில் இல்லாமல், ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் செஞ்சுருக்க ஒரு பிக்கிள் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது மூலமாக வந்து அவங்க லைஃப்பும் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு வழி செய்யலாம். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஃபார்ம் தீதி அப்படிங்கிறது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் பிக்கிள். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.